கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரு பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்கள் 1983 ஆண்டிலிருந்து எனக்கு நன்றாய் தெரிந்தவர். அவர்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் அருளிய சுவிசேஷ செய்திகள் எனக்கும் நான் பணி செய்த சில திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தன. பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் கடந்த 33 ஆண்டுகளாக ஜெப ஐக்கியத்தில் என்னுடன் பங்கு பெற்று வந்துள்ளார். சமீபத்தில் இவர் கர்த்தருடைய கிருபையினால் தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷ செய்திகளை அறிவித்ததை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர் மூலமாய் எல்லா திருச்சபை மக்களுக்கும் மற்றும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழும் மக்களுக்கும் உடைந்த உள்ளங்களுக்கும் வியாதியால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை கொடுக்கவும் வாழ்க்கையில் சமாதானம் பெறவும் தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சகல துதி கன மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பல திருச்சபைகளிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி அளிக்கிற உமது மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே வழிநடத்தப்பட சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு.
பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பலியானீரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய செய்தியை தொலைக்காட்சி மூலியமாக கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேதவசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கு ஆண்டவர் சகேவை பார்த்து, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு பூமியில் வாழ்ந்தபோது, ஊழியம் செய்தபோது பல மனிதர்களை ஆண்டவர் சந்தித்தார். பிரியமானவர்களே, இங்கே சகேவை ஆண்டவர் சந்திக்கின்றதை நாம் பார்க்கிறோம். காட்டாத்தி மரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த சகேவை பார்த்து ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இதை சகேவு சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, சகேவு இயேசுவை வேடிக்கை பார்க்கத்தான் அவன் சென்றிருந்தான். பிரியமானவர்களே, ஆனால் தேவனின் நோக்கம் இங்கு சகேவியை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மனிதனோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். பிரியமானவர்களே, மனிதனை இந்த நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்தார். ஆனால் அநேக வல்லமைகள் தேவ ஐக்கியத்தை விட்டு மனுகுலத்தை பிரித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனின் நோக்கம் மாறவில்லை. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். பிரியமானவர்களே, மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி நான் அங்கு வந்து தங்குவேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, தேவன் பரிசுத்தமுள்ள தெய்வம். பிரியமானவர்களே, ஆனால் பாவத்தை வெறுக்கக்கூடியவர். ஆண்டவர் தங்குகின்றது வீடாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் கூட தேவன் நம்மிடத்திலே வாசம் பண்ண விரும்புகின்றார். இங்கு ஆண்டவர் சகை வீட்டுக்கு சென்றபோது அவனுடைய நிலைமை வேறு விதமாக இருந்தது. அவனுக்கும் ஆண்டவருக்கும் வெகு தூரம் இருந்தது. பிரியமானவர்களே, அவனே சாட்சி கொடுக்கின்றான். நான் அநேக இடத்திலே தவறான முறையில் பணத்தை நான் வாங்கியிருக்கின்றேன். அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவருக்கு வெகு தூரமாய் வாழ்ந்த ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, ஆனாலும் கூட ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு அவனுடைய வீட்டிலே வாசம் செய்ய விரும்புவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அநேகர் சொல்கின்றார்கள், ஐயா, இயேசு என் வீட்டில் இருக்கின்றார். அநேகருடைய வீட்டிலே ஒரு வசனம் போர்டு கூட இருக்கும், கிறிஸ்து இந்த வீட்டின் தலைவர் என்று சொல்லி இருக்கும். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஃபேமிலி என்று சொல்லி எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் இயேசு அந்த வீட்டில்
இருக்கின்றாரா? இயேசு நம்முடைய வீட்டில் இருப்பாரேயானால், இயேசு வந்து நம் வீட்டில் தங்குவாரேயானால், சகேயை போல நம்முடைய வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே. நம்முடைய வீட்டில் கசப்பு இருக்காது, பகை இருக்காது, வைராக்கியம் இருக்காது. இயேசு வந்து வீட்டிலே சமாதானம் இருக்கும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வீடு இயேசு வந்து தங்குகின்ற வீடாக இருக்கின்றதா? நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று சொல்லி சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கின்றதா? பாடல் இருக்கிறதா? துதி இருக்கின்றதா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்படி உங்களுடைய வீடு இருக்குமேயானால் ஆண்டவர் உங்களுடைய வீட்டை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பாருங்கள். இங்கு பேதுருவின் மாமியார் வீட்டில் இயேசு சென்றார். இங்கு பேதுருடைய மாமி வியாதி படுக்கையில் இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே. இங்கு இயேசு பேதுருவின் மாமியை தொட்டவுடனே அவருடைய சரீரத்தில் வியாதி சுகமானதை பார்க்கின்றோம். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வீட்டில் இயேசு இருப்பாரேயானால் நம் வீட்டில் வியாதி இருக்காது. ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 91:10 வாசிக்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உன் பரிகாரிய கர்த்தர், உன்னிலிருந்து நான் வியாதியை நீக்கி போடுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை எத்தனை பேர் பரிகாரியாக வைத்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? எத்தனை பேர் வீடுகளிலே சுகமளிக்கும் எண்ணெய் இருக்கிறது? ஆண்டவர் சொன்னாரே, வியாதியஸ்தருக்கு எண்ணெய் பூசி ஜெபியுங்கள், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று சொன்னாரே. வியாதிகளை சுகமாக்குகிற எண்ணெய் உங்கள் வீட்டில் இருக்கிறதா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அநேக வீடுகளிலே வியாதியை சுகமாக்குகிற எண்ணெய் இல்லை. வியாதியில் இயேசுவை சார்ந்த காலம் மாறிவிட்டது. ஆமென், அல்லேலூயா. மருத்துவர்களை தேடி செல்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயம்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அருமையான தேவச்சனமே, தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவின் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய வியாதியை சுகமாக்குவார் பிரியமானவர்களே. இயேசு உங்கள் வீட்டில் சுகம் கொடுக்கிற தெய்வமாக இருக்கின்றாரா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே உடைய வியாதி சுகமாக இயேசுவின் கல்வாரி காட்சியை நோக்குவோம் பிரியமானவர்களே. உங்களுக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை அவர் சிலுவையில் சிந்தியிருக்கின்றார். இயேசுவே, உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். இந்த நேரத்தில் இயேசு உங்கள் வியாதியை சுகமாக்குவார்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் சென்றார். இவனுக்கு ஒரே மகள், பிரியமானவர்களே. இவருடைய மகள் மரண அவஸ்தையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு அந்த வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாகவே அந்த சிறுமி மரணம் அடைந்து விட்டால், பிரியமானவர்களே. அந்த வீட்டை இப்பொழுது நாம் பார்க்கும்போது லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுகிறது, வீட்டில் அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம், துக்கத்தில் அந்த வீடு நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே. ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள் வந்தபோது அந்த வீட்டில் இருந்த துக்கம், அழுகை, கூக்குரல் மாறிவிட்டது, பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறாரா? அதை தான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு உங்கள் வீட்டில் இருந்தால் சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தின்படி உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். இயேசு எவரின் வீட்டில் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அங்கு இயேசு அந்த வீட்டுக்குள் நுழைந்த போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் வெளியே செல்லுமாறு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அழுது கொண்டிருந்த எல்லோரையும் ஆண்டவர் வெளியே போக பண்ணினார், பிரியமானவர்களே. இயேசு நம்முடைய வீட்டில் இருப்பாரேயானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசத்தை வெளியே துரத்துவார். ஆமென், அல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். இயேசு அந்த வீட்டுக்குள் நுழைந்து அந்த சிறுமியை, மரித்து போன சிறுமியை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பியதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 4 நாளான லாசரை அவர் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பின தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், பிரியமானவர்களே. உங்கள் மரித்து போன சரீரத்தை, நீங்கள் மரித்து போன நிலைமையை ஆண்டவர் இந்த நாளில் உயிர்ப்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள் வருவாரே ஆனால், அவர் வரும்பொழுது ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய அவிசுவாசத்தை இப்பொழுதே தூக்கி எறியுங்கள், பிரியமானவர்களே. இயேசு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வம் மட்டுமல்ல, இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தெய்வம் மட்டுமல்ல, இயேசு உங்கள் மரித்த நிலைமையை கூட உயிர்ப்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இங்கு ஒரு வீட்டை நாம் பார்க்கின்றோம், பரிசேயனுடைய வீடு. இங்கு இயேசு பரிசேயன் வீட்டில் பந்தியில் பங்கு பெற்றதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசேயன் நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்தவள், பிரியமானவர்களே. ஆனால் இந்த பரிசேயனுடைய வீட்டிலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசேயன் வீட்டில் பாவியான ஸ்திரீ நுழைந்து அங்கு இயேசுவின் பாதத்தில் தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரால் துடைத்தால், அவருடைய பாதங்களை துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே பரிசேயன் சொல்கின்றான், பாவியான ஸ்திரீ ஆயிற்றே. ஆண்டவர் அங்கு ஒரு ஊமையை சொல்கின்றார். அந்த ஊமையின் மூலமாக அவன் அறிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அன்பை குறித்ததான ஊமையை ஆண்டவர் சொல்கிறார். இவள் பாவிதான்,
ஆனாலும் இவள் என்னிடத்திலே அன்பு கூர்ந்தாலே, நான் உன் வீட்டில் வந்தேன், வீட்டுக்குள் வரும்போது நீ எனக்கு கால்களுக்கு காலை கழுவி கூட தண்ணி கூட கொடுக்கவில்லையே. இவளோ என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தாலே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்திரீயுடைய பாவத்தை மன்னிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசேயன் வேதத்தை கற்றவன், நியாயப்பிரமாணிகன், ஆனாலும் கூட அன்பற்றவனாக இருக்கின்றான். இந்த பரிசேயனுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், இவன் தோற்றத்தை பார்த்து அன்பு செலுத்துகிறவன், ஆளை பார்த்து அன்பு செலுத்துகிறவன், செல்வாக்கை பார்த்து அன்பு செலுத்துகிறவன். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வீடு பரிசேயன் வீடை போல் இருக்கிறதா? இயேசுவுக்கு விருந்து செய்தான், உண்மைதான். ஆனால் அன்பற்ற ஒரு தன்மையை அவனிடத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கு 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்கின்றார், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்து அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனி உலக விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அடுத்ததாக 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்கின்றேன். தேவனிடத்தில் அன்பு கூற என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நம்முடைய வீடு பரிசேயன் வீட்டை போல அன்பற்ற தன்மையின் வீடாக இருக்கிறதா? ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு வீட்டை குறித்து நாம் பார்க்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மரியாள் மார்த்தாள் இருந்த வீடு. இந்த வீட்டுக்கு கூட இயேசு சென்றார் பிரியமானவர்களே. ஆனால் மார்த்தாள் சமையல் வேலையிலே ஈடுபட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவளுடைய சகோதரியாகிய மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இயேசுவின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அருமையான தேவச்சனமே, இயேசு நல்ல போதகர் பிரியமானவர்களே. உபாகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்தவான்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கக்கூடிய மரியாதை போல நம்முடைய வீடு இருக்கிறதா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மார்த்தாள் ஆகாரம் கொடுக்கக்கூடியவளாக இருந்தால், மரியாளோ ஆத்மீக ஆகாரத்தை உட்கொள்கிறாக இருந்தால். ஆமேன், அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நம்முடைய வீட்டை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்ததாலே உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாக கண்டாள். ஆமென், அல்லேலூயா. தேவனின் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு மகளாக இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தையை தொலைக்காட்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, நீ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை மரியாதை போல கேட்கின்ற வீடா உன்னுடைய வீடா? ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவின் பாதத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே?
தாவீதை குறித்து வேதத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே தாவீது உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தது வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 1000 நாளை பார்க்கலும் முத ஆலயத்தில் வாசற்படியிலே இருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் சீஷர்கள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டார்கள். ஆனால் பின்வாங்கி போனார்கள் பிரியமானங்களே. ஆனால் மரியாள் பின்வாங்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு இயேசுவின் போதனையை கேட்ட பெண். மரியாள் கல்லறையில் இயேசுவோடு கூட சம்பாஷிக்கின்றார். இயேசுவின் சத்தத்தை கேட்கின்ற பெண்ணாக இருந்தால், நேசரின் சத்தம் இது என்று சொல்லி அவள் அறிந்து கொண்டாள். ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்கிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகள் எனக்கு பின் செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே அன்பான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற காது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? வெளிப்படுத்தல் விசேஷத்தை நாம் வாசிக்கிறோம், காதுள்ளவன் கேட்க கடவுள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஏறி வா, பரலோக தரிசனத்தை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன பிரியமானங்களே? ஒரு காலத்தில் அவள் பாவியாக ஜெபித்தாள். அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அதை நினைவு கூர்ந்து அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மரியாளாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எத்தனை பேர் நன்றி செலுத்தி ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினாரே, என் கண்ணீரை துடைத்தாரே, என் பிரச்சனையை மாற்றினாரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சபையிலே ஆராதனை முடிந்தது, எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் முழங்காலில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். அந்த மனிதனை போதகர் சென்று, எல்லாரும் போய்விட்டார்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள் சொல்லி கேட்டுடைய வாழ்க்கையில பாவத்தில் ஜீவித்த ஒரு மனிதனாக நான் வாழ்ந்தேன். தரித்திரத்தில் ஜீவித்தவனாக காணப்பட்டேன். தற்கொலைக்கு நேராக சென்ற மனிதனாக நான் காணப்பட்டேன். ஆனால் இயேசு என் பாவத்தை மன்னித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், என் கண்ணீரை துடைத்தார். அவரை நான் எப்படி மறக்க முடியும்? இந்த ஆலயத்தை விட்டு என்னால் செல்ல முடியவில்லையே வெளியே என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கேன்னு சொன்னாராம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நம்முடைய வீடு சகே வீடை போல ரட்சிப்படைந்த வீடாக இருக்கிறதா? நம்முடைய வீடு பேதுருடைய மாமி சுகம் பெற்ற வியாதியற்ற வீடாக இருக்கிறதா? நம்முடைய வீடு ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே ஆண்டவர் தன் வல்லமையை வெளிப்படுத்தினாரே, அவிசுவாசத்தை நீக்கினாரே, அப்படிப்பட்ட வீடாக இருக்கிறதா? இல்லை, அழுது கொண்டு துக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கிறது? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வீடு பரிசேயனுடைய வீடாக இருக்கிறதா? சபைக்கு செல்லலாம், கையில் வேதம் இருக்கலாம், வேத வசனம் தெரியலாம், பரிசேயன் கூட நியாயப்பிரமாணிகள், வேதத்தை அறிந்தவன், ஆனால் இயேசுக்கு விருந்து செய்தான். ஆனால் மற்றவர்களை நேசிக்க அவளிடத்தில் அன்பு இல்லை. ஆளை பார்த்து புகழை பார்த்து அவன் நேசிக்கக்கூடிய மனிதனாக இருந்தான்.
இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட பரிசேயனுடைய வீடாக நம்முடைய வீடு இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 13 வாசித்து பாருங்கள். அங்கு பவுல் அன்பை குறித்து எழுதுகிறார். எவ்வளவு வரங்கள், எவ்வளவு விசுவாசம் இருந்தாலும் கூட அன்பில்லை என்றால் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கடைசியாக மரியாளுடைய வீட்டை நாம் பார்க்கும்போது இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்ணாக இருந்தால், அப்படிப்பட்ட வீடாக நம்முடைய வீடு இருக்க ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய வீடு சகையுடைய வீடாக, ஆண்டவரை சுகம் பெற்ற வீடாக, விசுவாசமுள்ள வீடாக, அன்புள்ள வீடாக, உங்களுடைய சமூகத்திலே பாதத்திலே உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய வீடாக இருக்க எங்களுடைய வீடை மாற்றும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கேட்போம். ஆண்டவர் உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவி உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னிதழுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்னிதழுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாரசிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இரக்கமுள்ள எங்கள் தேவனே, இந்த நாளில் எங்களுடைய வீடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வேத வசனத்தின் மூலியமாக நாங்கள் தியானிக்க முடியாது நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடை ரட்சிப்பின் வீடாக, விசுவாசத்தின் வீடாக, அன்புள்ள வீடாக, உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய வீடாக ஒவ்வொரு வீட்டையும் மாற்றும் அப்பா. உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். கண்ணீரோடு வியாகுலத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய கண்ணீரை துடைக்கும் அப்பா. வியாதியஸ்தலுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதியஸ்தலும் சுகமாக்கும் அப்பா. இப்பொழுதே உடைய தெய்வீக வல்லமையை அனுப்பி அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தலும் சுகமாக்கும் அப்பா.
தொலைக்காட்சியின் மூலியமாக அப்படி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வியாதிஸ்தர் யாராவது இருப்பார்களால் இந்த வியாதிகளை விட்டு நீங்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வியாதியை சுகமாக்கும் அப்பா. கால் வியாதினால் அவஸ்தைப்படுகிற சகோதரனே, இயேசுவின் காலின் வியாதியை இப்பொழுதே சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசுவை இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.